ஹலோ டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ரூபி ஸ்கின் கேரில் இது வரைக்கும் சோப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் லிப் பாம் இதெல்லாம் தான் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்லேயே ஹேண்ட்மேட் ஷாம்பு வந்து ரெடி பண்ணேன். அதில் 2-3 மெத்தட் டைப் பண்ணி 2-3 டைம்ஸ் நிறைய ஃபெயிலியர் ஆகி இப்போ நான் வந்து லாஸ்ட் அண்ட் ரொம்ப சூப்பராக ஒரு எஃபெக்டிவாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஷாம்பு வந்து ரெடி பண்ணிவிட்டேன். அந்த ஹாப்பினஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் தான் நான் ரெடி பண்ண அந்த வீடியோவும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணுறதுக்கும். இன்றைக்கி நான் வந்து அமேசானில் பிரால்கன் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ஷிகக்கா சோப் நட் அண்ட் ஆம்லா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி ஷாம்பு வந்து ஒரு 2-3 டைம்ஸ் 2-3 மெத்தடில் வந்து ட்ரை பண்ணேன். நிறையா வந்து அதில் ட்ராபேக் இருந்தனால லாஸ்ட்டில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெத்தடில் இந்த ஷாம்பு வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹேண்ட்மேட் ஷாம்பு வந்து ரெடி பண்ணி நீங்கள் லாங் லைஃப்க்கு உங்களோட ஹெல்த்தி ஹேரை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் நாட்டு மருந்து கடைகளில் இதே பவுடர்ஸாக வந்து விற்கிதுங்க. ஆம்லா பவுடர், சிகக்கா பவுடர், சோப் நட் பவுடர், அப்புறம் கரிசலாங்கண்ணி மாதிரி எல்லா பவுடருமே விற்கிது. ஸோ அதுலேயே நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணேன். ஸோ அந்த பவுடர்ஸில் வந்து ரெடி பண்ண ஷாம்பு வந்து என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே ஆயிலை கம்ப்ளீட்டாக எடுக்கல, லைட்டாக ஆயில்னஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு அண்ட் ஃப்ரிஸினஸாக ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. அந்தளவுக்கு ஷாம்பு நம்ம யூஸ் பண்ண ஒரு சாஃப்ட் அண்ட் சில்கி டெக்ஸ்சர் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. ஸோ தட் நான் எல்லாமே வந்து ரா மெட்டீரியல்ஸாகவே பர்ச்சேஸ் பண்ணி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக இருக்குது. சாஃப்டாக ரொம்ப சில்கியாக ஆயில் கம்ப்ளீட்டாக போய் ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷாம்பு ரெடி பண்ணுறதுக்கு 3 முக்கியமான பொருள் மட்டும் இருந்தால் போதும். இதை வச்சு நம்ம நிறைய வெரைட்டியில் வந்து ஷாம்பு ரெடி பண்ணலாம். பூந்தி கொட்டை, ஷிகக்கா, பாதாம் பிசின், இது 3 தாங்க. சோப் நட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூந்தி கொட்டை வந்து நேச்சுரலாக இயற்கையாகவே ரொம்ப வந்து நுர கொடுக்கக்கூடிய தன்மை உடையது. இதில் வந்து லேதரிங் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் க்ளீனிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ தட் நம்மளோட கோல்டு ஜுவல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுற இடத்துல கூட பார்த்திங்கன்னா சோப் நட் வச்சு தான் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே க்ளீனாக வந்து நம்மளோட அழுக்கெல்லாம் எடுத்துருங்க. ஸோ இந்த சோப் நட் நம்ம யூஸ் பண்ணணும்னா முன்னாடி நாளே நான் வந்து நைட்டு ஊற வச்சிடணும். அப்போ தான் அதில் உள்ள அந்த விதையை நம்ம எடுத்துகிட்டு அந்த தோல் மேலே உள்ள தோல் இருக்கு இல்லையா, இதை தான் வந்து நம்ம வந்து அரைச்சி நம்ம ஷாம்புக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நுர வருது அப்படின்னு. நீங்கள் முன்னாடி நாள் நைட்டே இந்த 3 பொருளையும் நம்ம தண்ணியில் முழுகிற அளவுக்கு ஊற வச்சிடணும். ஊற வச்சா தான் நம்ம அடுத்த நாள் காலையில் ஷாம்பு ரெடி பண்ணுறதுக்கு அரைக்க முடியும். நான் வந்து இது பூந்தி கொட்டையை விதையெல்லாம் எடுத்துகிட்டு இதுமாதிரி தோலை எடுத்து வச்சுட்டு அண்ட் நம்ம ஊற வச்ச இந்த சிகக்காவும் நல்லா சாஃப்டாகி நல்லா ஊறி வந்திருக்கு. அண்ட் பாதாம் பிசின் ஒரு 4 கட்டி போல் தான் 4 பீஸ் போல் தான் போட்டேன். பவுல் ஃபுல்லாக நல்லா சோக்காகி ஊறி வந்திருக்கு. இந்த பாதாம் பிசின் நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதில் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா மீதி உள்ள தண்ணியெல்லாம் வந்து நம்ம ஷாம்பு வந்து ரெடி பண்ணுறப்ப அதிக லிக்விடாக போயிடும். ஸோ அதனால் இந்தமாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். வெறும் பாதாம் பிசின் அந்த ஜெல்லை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாதாம் பிசின் ஜெல் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்புவோட டெக்ஸ்சருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மளோட பாடி ஹீட்டை வந்து கம்மி பண்ணும். இந்த சோப் நட் விதையை வந்து தூக்கி போட்டுறாமல் நம்ம வந்து பிளான்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிகக்கா தண்ணி வந்து நம்ம அப்படியே இது கூட தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நல்லா கையால் ஒரு தடவை பிசைஞ்சு விட்டிங்கன்னா அதில் உள்ள விதையெல்லாம் வந்து கீழே இறங்கிடும். நம்ம இந்த தண்ணியை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். சோக் ஆகியிருக்க தண்ணியில் வந்து நல்லா அதிகப்படியான குட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம லூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷாம்பு ரெடி பண்ணுறப்போ வந்து கொஞ்சம் அந்த ஏரியா கொஞ்சம் கிளன்சியாக கொஞ்சம் சிந்துறதெல்லாம் இருக்கும். அதை கொஞ்சம் பொருட்படுத்தாமல் நம்ம எஃபெக்டிவாக அந்த ஷாம்பு வந்து ரெடி பண்ணிடலாங்க. இப்போ சிகக்கா போட்டோன்னா அது வடிகட்டின தண்ணி இருக்குல்லையா, அதை நம்ம கிரைண்ட் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். சோப் நட்டும் அதே மாதிரி தான். 2தோட தண்ணி நான் வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இப்போ சோப் நட்டு இந்தமாதிரி நான் வந்து கையால் பிசைஞ்சு விட்டுட்டு இந்த சிகக்கா கூட ஜாரில் ஆட் பண்ணிடுறேன். அதிகமாக தண்ணி சேர்க்காமல் கிரைண்ட் பண்ணுற அளவுக்கு மட்டும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட பாதாம் பிசின் இப்போ ஆட் பண்ண போகிறதில்ல, லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். சிகக்காவும் சோப் நட் பூந்தி கொட்டையை மட்டும் இதில் வந்து நம்ம போட்டு அரைச்சிருக்கோம். பாருங்கள் இப்போவே வந்து ஷாம்புவோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வந்துருச்சு. ஸோ இப்போ இதை நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு ஃபில்டரில் வந்து இந்த தண்ணியை ஊற்றி நம்ம அப்படியே ஃபில்டர் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் லிக்விட் ஆக்கி அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி நம்ம அப்படியே இந்த பேஸ்ட்டை கிரைண்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு கீழே வந்து ஃபில்டரில் இறங்காது. ஸோ தட் இந்த ஊற வச்ச தண்ணியை நம்ம சேர்த்து ஆட் பண்ணுறப்ப கொஞ்சம் போல் நல்லாவே ஃபில்டர் ஆகி வந்துடும். ஒரு தடவைக்கு 2 தடவை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம அரைச்ச பொருட்கள்லாம் அங்கங்கே திப்பியாக இல்லாமல் ஷாம்பு வந்து நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும்.
நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஷாம்போட டெக்ஸ்சரை எவ்வளோ சூப்பராக லைட் வெயிட்டாக நல்லா இருக்குன்னு. நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த வடிகட்டியில், அதை வந்து நம்ம ஷாம்பு ஹேர் வாஷ் பண்ணுறப்ப ஒரு மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாதாம் பிசினை நம்ம ஜாரில் போட்டு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, அப்படியே கிரைண்ட் பண்ணிட்டோம்னா நல்ல ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் கிடச்சிரும். ஊற வச்ச சீயக்காவும் சோப் நட்டும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கோம் இல்லையா பேஸ்ட்டாக, அது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த பாதாம் பேசின் ஜெல்லை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாதாம் பேசின் நம்மளோட பாடி ஹீட்டை சூப்பராக வந்து ரெடியூஸ் பண்ணுவோங்க. இந்த வெயில் காலத்தில் நம்ம ஜூஸ்லலாம் கூட ஆட் பண்ணி நம்ம சாப்பிடுவோம். ஸோ இந்த ஷாம்பூவில் ரெடி பண்ணுறப்ப நல்ல ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி நேச்சுரலாகவே கிடைக்குது அண்ட் பாடி ஹீட்டும் சூப்பராக வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இதை நம்ம எந்த அளவுக்கு பாதாம் ஜெல் ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளோட ஷாம்பு வந்து டெக்ஸ்சர் வந்து நல்ல ஒரு கொலகொலப்பாக நல்ல ஒரு ஜெல் டைப்பில் கிடைக்குது. நம்ம வந்து இன்றைக்கி ஷாம்பு ரெடி பண்ணது எல்லாமே நேச்சுரல் ரா ப்ராடக்ட்ஸ் வச்சு செஞ்சது. ஸோ இதோட ஷெல்ஃப் லைஃப், இந்த ஷாம்போட ஷெல்ஃப் லைஃப் வந்து நம்ம வரணும் அப்படின்னா நம்ம வந்து நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் வந்து யூஸ் பண்ணணும். இதுவுமே வந்து நம்ம கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, இதுவுமே நேச்சுரல் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிட்ரிக் பயோஎன்சைம். இந்த சிட்ரிக் பயோஎன்சைம் நான் வீட்டிலே ரெடி பண்ணது. அது ஒரு 30 ml போல் ஒரு சின்ன பவுல் ஊற்றின பார்த்தீங்களா, அதுதான். இந்த சிட்ரிக் பயோஎன்சைம் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை வந்து மேக்கிங் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஸோ அதை யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஷாம்பு வந்து லாங் லைஃப்க்கு வந்து வரும், கெட்டு போகாது. பாருங்கள், கொஞ்சமாக வந்து நம்ம எடுத்து பார்க்குறப்ப எந்த அளவுக்கு நுர வருதுன்னு, இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட் பண்ணுறப்ப நல்லாவே வந்து ஷாம்பு கன்சிஸ்டன்சி சூப்பராகவே இருக்குது. நம்ம இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் தண்ணி இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்து வச்ச பாட்டிலில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராகவே வீட்டிலே நம்ம வந்து ஹோம்மேட் ஷாம்பு வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த ஷாம்பு தாங்க வந்து பேஸ் திங்ஸ். இதை வச்சு தான் ஏகப்பட்ட வெரைட்டி ஷாம்பூஸ்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ அந்த ஷாம்பூஸும் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதோட மேக்கிங் வீடியோவில் உங்களுக்கு என்ன கண்டிப்பாக கீழே ஃபீட்பேக்ஸில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வரும் வீடியோவில் நான் போடுறேன். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கீழே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்காங்க. நம்மளோட கஸ்டமருக்கு ஹைபிஸ்கஸ் அண்ட் ஆம்லா ஷாம்பு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்சல் வந்து பபிள் ட்ராப் பண்ணி மேலே கொரியர் கவர் பண்ணி நம்ம பாக்ஸில் வந்து வச்சு பேக் பண்ணிட்டோம். ஸோ அதோட சாம்பிள் வீடியோ தான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கிங்கில் இந்த மாதிரி சேஃபாக உங்களுக்கு ஆர்கானிக் ஹெல்த்தி ஷாம்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.